களப்பை எடுத்து கதிரவன் போல வருபவளே, உலக்கை எடுத்த உன்மத்த பைரவியே, சலங்கை ஒளியுடன் சதிராடும் சங்கரியே, கலங்காத உள்ளத்தில் இருக்கும் உமையே, அன்னை வாராகியே, ஓம் நம சிவாய. உள்ளத்தில் இருக்கும் உமையே, அன்னை வாராகியே, ஓம் நம சிவாய. எனது கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான பலன் என்ன, அந்த ராசியோட எந்த அம்மனை இந்த ஆடி மாதத்தில் வணங்கலாம், அந்த அம்மன் எங்கே இருக்கும், அதை வணங்கினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்தது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம், எது மாதிரியான கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்தெந்த துன்பங்கள் துயரங்கள் விலகும், எது மாதிரியான யோகா அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுட்ரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். உலகத்தில் எல்லா தெய்வமுமே ஒன்று தான். எல்லா தெய்வமுமே எம்பெருமான் சிவனுடைய சக்தியின் வழியே வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. அதனால ராசிக்குரிய கோவில்கள் தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய நேரமும் காலமும் செயல்பாடுகளும் நல்லதாகவே அமையும். செல்வ வளமும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்முடைய ராசிக்குரிய கோவில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வணங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதுபோல் அந்தந்த தெய்வத்துக்குரிய உருவப்படங்களை வீட்டில் வச்சு தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வளர்க்கும். அப்ப உங்கள் ராசியினுடைய முழு நன்மையும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி உங்களை காப்பார். உங்களுக்குரிய கிரகம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தினமும் ஒரு நிமிஷமாவது கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்கினா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தேடி வரும். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி வணங்கினாலே நமக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி வரும்போது அப்ப நம்முடைய ராசிக்குரிய தெய்வத்தையும் அம்மனையும் வணங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி, நடக்கிறதா நடக்கும். விதி நடக்கிறது மாதிரி அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா இருந்துடாம இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையையும் நல்ல எண்ணத்தையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும், நினைச்சபடி நடக்கும். அந்த விதியும் தன்னுடைய வசமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதி. அது மட்டும் இல்ல, உங்கள் ராசிக்குரிய அம்மனை இந்த ஆடி மாசத்துல வணங்கும் போது அம்மனுடைய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கும். அம்மன் தெய்வங்களை தினம் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலும் சரி வணங்கினாலும் சரி செல்வ வளம் பெருகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். அப்புறம் எல்லாமே நன்மை தான் நடக்கும். அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல பண்டிகை கால ஆரம்பமா இருக்கும், பக்திக்கு உகந்த மாதம். அது மட்டும் இல்ல, பூமாதேவி அவதரித்த உன்னதமான மாதமா இதை பார்க்கப்படுது. அதனாலதான் ஆடி மாசம் அம்மனுக்கு பிரியமானதாகவும் பண்டிகை காலங்களின் தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுது நம்ம தமிழர்களால. அப்ப தமிழ் மாதமான ஆடி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான வழிபாடு ஆடி வெள்ளி. அதாவது அம்பிகையை வீட்டுக்கு வரவழைச்சு அருள் பெற வேண்டி வழிபட வேண்டிய
ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடி மாதம். அதனால தான் ஆடி மாதம் முழுசும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அந்த ஆடி முதல் வெள்ளி அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய 4-5 வெள்ளி முழுவதும் பூஜை செஞ்சு வழிபட்டா அந்த அம்மனுடைய அருளை கண்டிப்பா பெற முடியும். அம்மனுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம். அம்மனை போற்றி அன்னையை போற்றி கொண்டாட உகந்த மாதம் இது. அது மட்டுமல்ல, ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் எல்லாமே தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னு பார்க்கப்படுது, ஒரு 6 மாதத்துக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய அந்த நேர்மறை சக்தி அதிகமா படக்கூடிய, இரவுல அதிகமா படக்கூடிய ஒரு காலகட்டம். இரவு வந்துட்டாலே நாம எல்லாரும் அம்மாவுடைய அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்போம், அப்படித்தானே? அது போலத்தான் இரவு பொழுதின் தொடக்கமான ஆடி மாசத்துல நம் அம்மனை விசேஷமா கொண்டாடி அவளுடைய அருளை பெற முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் தான். நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. சுயநலமே பாராம நம்ம பிள்ளைக்காக, நம்ம குழந்தைக்காக அப்படின்னு அத்தனையும் கொடுக்கக்கூடிய, நமக்காக இழக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. அது போலத்தான் இந்த அம்மனும். அதனாலதான் பேர் ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க. அப்படி இந்த அம்மனுடைய அருளை இந்த மாசத்துல நம்ம பெறோம் அப்படின்னா, அதுவும் நம்பிக்கையோட பக்தியோட இந்த மாசம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பல மாதங்களுக்கு மட்டுமில்ல, பல வருஷங்களுக்கு அந்த எனர்ஜி நமக்குள்ளார தாக்கு பிடிக்கும். அது மட்டுமில்ல, இது பருவகால மாறுதல் இந்த மாசத்திலிருந்து ஏற்படும். அதனால நம்ம மனசும் உடலும் கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும், நோய்கள் அதிகரிக்கும், இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் கால மாற்றத்தால. அதனால நம்முடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த ஆடி மாசத்துல விழா எடுத்து அதுல கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அம்மனுடைய அருளை கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஆத்மார்த்தமான நம்முடைய வழிபாடுகளால மனம் மகிழ்ந்து போவாள் அந்த குங்குமக்காரி. அகம் குளிர்ந்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அம்மா. நாம நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய அற்புத சக்தி அம்மா கிட்ட இருக்கு. அண்டப கிரண்டத்தையும் ஆளும் இந்த அன்னை நவக்கிரக நாயகி அல்லவா. அவளால கோள்களும் நன்மை பயக்கும் விதம். உங்கள் ராசிக்கு ஏற்ற வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு. கோள்களை கூட நமக்கு நல்லது செய்ய வைக்கும் இந்த அம்மன் வழிபாடு. அதனால தான் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அம்மன் வழிபாடு. இதை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணும், எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் அடையணும், யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு வரக்கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது, அதில் ஜெயிக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், மான கௌரவத்தை காப்பாற்றணும், அவமானம் இல்லாத வாழ்க்கை அமையணும், உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கணும், தொழிலில் லாபம் இருக்கணும், நல்ல கணவன் நல்ல மனைவி அமையணும் புதுசா, அல்லது நல்ல குடும்பம் அமையணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொன்ன பேச்சை கேட்கணும், எங்கே போனாலும் ஜெயமோட வெளியில் வரணும், வீட்டுக்கு வந்து சேரணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பாதிப்பும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் நல்லது நடக்கணும். அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த அம்மன் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவார். என்ன அம்மன் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசி நண்பர்களுக்கு ராகு பகவான் ராசியில் இருக்கார். அதனால நிறைய பொறுப்பு வரும், வேலை வரும், நிறைய கடமைகள் புதுசாக வந்து சேரும், இதை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் வரும். எப்படின்னா இந்த காலமே உங்களுக்கு காலத்தை நிர்ணயிக்கும். இதுக்குள்ளார இதை முடிக்கல அப்படின்னா பெரும் பிரச்சனை ஆயிடும். எப்படி ஒரு வில்லன் ஒரு ஹீரோவை கெட்டது செய்ய வைக்கிறது, புரிஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு வில்லன் ஹீரோவை கெட்டது செய்ய வச்சு வில்லனுக்கு சாதகமா செயல்பட வைக்கிறது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஹீரோ எங்க மாட்டுறது, கவர்மெண்ட் கிட்ட, கோர்ட்டு கேஸ் வழக்கு, அந்த மாதிரி விதியின் செயல்பாடாக சனி பகவான்கிட்ட சிக்க வைக்கிறது. அதனால இந்த காலகட்டத்தில் ராகு உங்களது ராசியில இருக்கிறதுனால தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்காகவும் தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி போகக்கூடாது அப்படின்னா நீங்க எந்த அம்மனை வணங்கணும்? திருவக்கரை வக்ரகாளியை தரிசித்து வழிபடுங்க. ராகுவால உண்டாகிற இந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கும். இந்த வக்ரகாளி அம்மனை 9 முறை வலம் வந்து 5 முறை இடமிருந்து வலமாகவும் 4 முறை வலமிருந்து இடமாகவும் சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது காலடி எடுத்து வச்சாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது எதுவாக இருந்தாலும் சரி, லாபங்கள் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும்,
புதிய தொழில் தொடங்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி யோகம் கிடைக்கும். ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் அதிக கவனம் இருக்கணும். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கைகூடி வர இந்த அம்மனை போய் வழிபடுங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டமா இருந்தாலும் சரி, 7.5 சனியில் சிக்கி சின்ன பின்னமாகி இருந்தாலும் சரி, உங்களை அப்படியே ஒட்டி வச்சு ஒரு சிலையா மாத்தி உங்களையே செதுக்க வைப்பாள் இந்த வக்ரகாளி அம்மன். கும்பராசிக்கு ஒரு அற்புதமான ஆடி மாசத்துல வணங்கக்கூடிய தெய்வம் அது. எல்லாவித யோகங்களையும் கொடுப்பாள். யாருக்கிட்டையாவது பகை இருந்ததுன்னா நீங்க சண்டை போட வேண்டியதில்லை. உங்களது எனர்ஜி, உங்களது ஆற்றல், இந்த அம்மன் கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போடும். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே, ஓ நீனா, நானும் யாரோ நினைச்சுக்கிட்டு வந்துட்டப்பா சண்டை போட. நிறைய படத்துல பார்த்துருப்போம். ஹீரோவை அடிக்கிறதுக்கு நிறைய வில்லன்கள் வருவாங்க. வந்த உடனே நீனா காலில் விழுந்து கை கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய பகையாக இருந்தாலும் அதை முடிச்சு வைக்கும் இந்த அம்மன். உங்களுக்கு யோக பலன்களை அதிக அளவு கொடுக்கக்கூடிய அம்மன். கூட்டு தொழிலாக இருந்தாலும் தனித்தொழிலாக இருந்தாலும் உங்கள் பக்கமே வெற்றியையும் லாபத்தையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனித்தொழில் கூட தொடங்கலாம். அல்லது வேலையில் ஒரு ஆற்றல், உங்களது தனித்திறமை வெளிப்படுவதற்கான அமைப்பை கொடுக்கும் இந்த அம்மனுடைய அருள். நிலம், வீடு, வாகனம், இப்படி புதுசாக ஏதாவது செய்யணும், புது வீடு வாங்கணும், புது நிலம் வாங்கணும், இப்படியான செயலில் அம்மனை நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க, அம்மனை வணங்கிட்டு அதை முடிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஜெயமே உங்களுக்கு கிடைக்கும். அத்தனை அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன் இந்த அம்மன். ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை ஏற்படுத்தும். ஏற்றமும் மாற்றமும் உருவாக்கக்கூடிய ஒரு அம்மன் இது. புதிய தொழில் தொடங்குறீங்க இந்த காலத்தில் அப்படின்னா பயப்படாதீங்க, அம்மன் கூடவே வருவார். கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பொதுவாகவே சிவன் வழிபாடு சிறந்தது. சனீஸ்வரன் இருக்கிற கோவிலில் சிவனையும் சேர்த்து வணங்குவீங்க. வணங்குனா அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. யாருடைய துணையும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க, ஆண்டவன் இருக்க பயமேன், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்மா கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் 7.5 சனியில் எல்லாத்தையும் இழந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த அம்மனை வக்ரகாளி அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வாங்க. திருவக்கரை வக்ரகாளியை தரிசித்து வழிபட்டால் என்னென்னலாம் நடக்கணுமோ அதையெல்லாம் நடக்க வைக்கும். என்னென்னலாம் நடக்கக்கூடாத நடந்துகிட்டு இருக்கோ அதையெல்லாம் தடுக்க வைக்கும். குறிப்பா ராசியில ராகு, 2ஆம் வீட்டில் சனி, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் சூரியன் புதன், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் கேது, இவங்கெல்லாம் சங்கமிட்டு இருக்கிறார்கள். எதுக்காக? உங்களை ஒரு வழி பண்ணுறதுக்கு. ஒரு கிரகம் நல்லது செய்யணுங்க, ஒரு கிரகம் சோதிக்கணுங்க, ஒரு கிரகம் எப்படி உடனே நல்லது செஞ்சிட முடியும். 7.5 சனி வேறு போயிட்டுருக்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணுங்க. ஒரு கிரகம் ஃபோனை போட்டு விடு, எவ்வளோதோ கஷ்டப்பட்டாங்க கும்பராசி நண்பர்களும் தொழில்களும், எவ்வளோதோ அனுபவிச்சுட்டாங்க, விடுங்கப்பா, கர்ம வினையெல்லாம் தீர்ந்துருச்சு, கொடுப்போம் அப்படின்னு ஒரு கிரகம். இப்படி அதோடைய காரகத்தை இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து பல விஷயத்தை சோதிச்சுட்டு இருக்காரு. சுகஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் லாப வீட்டையும் சோதனை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சோதனை நடக்கும் அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு சில வேலைகள் கவர்மெண்ட் செய்யும். அந்த மாதிரி இந்த வீட்டுக்கெல்லாம் அனுப்பி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க, என்ன பலனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் உடம்பு நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீரும். உடல் பிரச்சனை எந்த நோயாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பயம் திடீர்னு இருக்குது, ஆனால் நீங்கள் சரியாக இருக்கீங்க, எதுவும் தவறு செய்யலை, ஏதாவது கண்டம் வர்றது மாதிரி இருக்குது, ஏதாவது விபத்து நடக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க, எதுவுமே உங்களை செய்யாது. இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி எச்சரிக்கையோடு இல்லைன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை. கொடுத்து வைத்தவர்கள் இந்த மாதத்தில். ஏன்னா இந்த அம்மனுடைய அருள் கிடைச்சி நிறைய நிலம், சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு பகவான் லாப வீட்டை பார்க்குறாரு. எந்த செயல்பாடுலேயும் ஒரு லாபம் இல்லாமல் உங்களுக்கு நடக்காது. 7.5 சனி உங்களுக்கு பாதச்சனியாக இருந்தாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். மழை வர சாரல்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஏன்னா பயங்கர வெயில், தலை காட்ட முடியல, எல்லாமே கருகி போச்சு. நிலம் அல்லது மரம், காடு எல்லாமே காஞ்சி போச்சு. நெருப்பு தான் அடிக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு விதமான சாரல் வரும், மேகமூட்டம் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயே நல்லது நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிருக்கும். எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு உதவி கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி பாருங்கள். ஆனால் நேர்மையான வழியில் அந்த வாய்ப்பு வரணும். அது ஒன்று தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர வாய்ப்புகளுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்திருங்க. இந்த நேரம் அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பல விஷயத்தில் ஜெயிக்கலாம்.
குறிப்பாக சுக்கிரன் 10வது வீட்டை பார்க்குறாரு. நிறைய சம்பாரித்து சேர்ப்பீங்க, நிறைய லாபம் வரும். ஆனால் அதை செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய சம்பாரித்தாலும் சுகமாக உங்களால் மட்டும் இருக்க முடியாது. ஏன்னா கும்பராசி வாங்கி வந்த வரம் அப்படி. நிறைய சம்பாரிச்சாதான் சுகமாக இருக்க முடியலனாலும் சம்பாதிக்கலன்னா கடன் அதிகரிக்கும். அப்போ என்ன செய்யறது? கடன் அதிகமாக இருக்கிறத விட சம்பாரித்து செலவு பண்ணுறது மேல் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அலட்சியமாக இருந்தீங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு சோர்வாயிட்டீங்க, ஒரே மாதிரியான வேலை செய்யறதுக்கு கடுப்பாகுது, வேலையிலையும் தொழிலையும் ஒரு ஆர்வம் இல்லை, அல்லது ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் முன்னேறத்துக்கு எந்த முயற்சி பண்ணல அப்படின்னா கொஞ்சம் சலிப்புத்தன்மை வரும். ஆனால் வரவும் செலவும் சரியாக இருக்கும். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா கடன் அதிகரிச்சிடும். ஏன்னா உங்கள் 6ஆம் வீடு சந்திரன், அங்கே சூரியனும் புதனும் இருக்காங்க. என்ன செய்யும்? செலவு அதிகரிக்க விட்டுரும். நிறைய குடும்பத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீ தான் அடைச்சி ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் வேற போடுவாங்க. இந்த கடனை நீ தான் அடைக்கணும், இல்லைனா கட்டி வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பயமுறுத்தல்கள் வரக்கூடிய அமைப்பும் உள்ளது. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும், இந்த காளியம்மனை வழிபடுங்க. சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போகிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. சிவன் இருக்க பயம் எதற்கு? சிவன் இருந்தாலே நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனம் தெளிவாகும், தெளிவாக சிந்திப்பீங்க, தேவையான வேலையை செய்வீங்க, தேவையான இடத்துல பேசுவீங்க, தேவையான தொழிலை எடுத்துப்பீங்க, தேவையான முதலீடு போடுவீங்க, குடும்பத்தில் தேவையான பேச்சு இருக்கும், தேவையான வருமானம் இருக்கும். இப்படி தேவைகளை பூர்த்தி செய்ய சிவன் வழிபாடும் இந்த மாதத்தில் இந்த வக்கரகாளி அம்மன் வழிபாடும் என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். உடலை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை, பற்கள், தலைவலி இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. முதுகு தண்டுவட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படுக்கையில் கவனமாக இருங்க. ஏதாவது கட்டில் இருந்தது அப்படின்னா மேலே கவனமாக தூங்குங்க. ஆனால் கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. வாகனத்தில் போகும்போது, அப்படி வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத நண்பர்களை இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் புது நண்பர்கள் வந்து சேர்ந்தால் நண்பர்களை ஆக்கிக்க வேண்டாம். ஆடி மாதம் எப்பொழுதுமே ஒரு அடி தள்ளி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் அங்கே இருக்காங்க. உசுப்பேற்றுவாங்க. உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும், கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும். விஜய் சொல்லியிருப்பாப்புல. அது மாதிரியான காலம்தான் இது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் 3வது நபர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இல்லைனா கணவன்கிட்டேயோ மனைவிகிட்டேயோ உங்களது குடும்பமோ அல்லது அவர்களது குடும்பமோ ஏதாவது சொல்லி கொடுத்து உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா செவ்வாய் இருக்கிறார், ராகு வேற பார்க்குறாரு. எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் கற்பனைகளும் கரைபுரண்டோடும். யார்கிட்ட? உங்களது துணைகிட்ட. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், இவர்கள்ட்ட இந்த மாதிரியான ஒற்றுமை இருக்கும். அதிக எதிர்பார்ப்பு உங்களை வேற விதத்தில் செயல்பட வைக்கும், வேற மாதிரியான பயணம் செய்ய வைக்கும். எப்படி? சட்டத்துக்கு புறம்பான வழியில் லாபத்தை தேடக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில். எதுக்குமே கவலைப்படாதீங்க. வக்கரகாளி அம்மன் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்பாள். இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த வக்கரகாளி அம்மனை போய் வணங்கிட்டு வந்துடுங்க. உங்கள் ராசிக்குரிய அம்மன் அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா சகல வினைகளும் விலகி நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்படி போகிறதுக்கு வாய்ப்பில்லாத நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த பூஜை செய்யுங்க. நம்ம சொல்ல போகிற இந்த பூஜை செய்யுங்க. இல்லைனா துர்க்கை அம்மன் பக்கத்தில் ஏதாவது ஆலயம் இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்க. எங்கேயுமே போக முடியாதவர்கள் இந்த பூஜை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. 100ல் 200% வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்தானத்தில் விழறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் விளக்கு பூஜை செய்யுங்க. ஆடி மாத விளக்கு பூஜை. ஆடி வெள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள். எல்லா விதமான செல்வ பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை, ஆடியில் வர வெள்ளிக்கிழமை, எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, அம்மனுடைய அருள் முழுசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபட்டாலே பாதி அருள் நமக்கு கிடைச்சிடும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாளும். சுக்கிரன் யாரு? கோடிகளை கொடுக்கக்கூடிய, நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய, நிம்மதியாக எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ வைக்கக்கூடிய ஒரு பகவான் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை நாளுக்கு உரியவர். நம்ம சொகுசாக வாழணும், நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில் செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் இருக்குல்ல, அத்தனையும் நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம். குறிப்பாக அந்த ஆடி மாதத்தில் வர இந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால தான் விட்டுறாதீங்கிற. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமலே
வாழ்க்கையை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, கவலையே படாதீங்க. அம்மன் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை போடுங்க. வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு அம்பிகையினுடைய அருள் பெறத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் இது. விளக்கு பூஜை குத்து விளக்கில் ஏற்றினா ரொம்ப நல்லது. 33 கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் பெறக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால தான் இதுக்குன்னே சிறப்பு வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, ரொம்ப நீங்கள் பதற்றப்படுற அளவுக்கு அல்லது இதெல்லாம் முடியாதோங்கிற அளவுக்குலாம் இது இல்லை. சிம்பிள் விஷயம். காலையில் அதிகாலையில் நீராடி குளிச்சுட்டு, நல்ல ஆண்களாக இருந்தால் நல்ல புத்தாடை துவைச்ச துணி உடுத்திக்கிட்டு, பெண்களாக இருந்தால் ஏதாவது மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி மஞ்சளில் உடை உடுத்திக்கிட்டு, வாசல் அழகாக பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டு, வீட்டை சுத்தமாக்கி, பூஜை அறையை சுத்தமாக்கி, தெய்வ படங்களுக்கெல்லாம் மலர்களும் பொட்டும் வச்சு, நில வாசல்ல வேப்பிலை கொத்த ஒடிச்சிட்டு வந்து சொருவுங்க. கலச செம்பு இருக்குல்ல, அதில் நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் அதில் கொஞ்சம் போட்டு மலர்களால் சுற்றி அலங்கரிங்க. பூஜை அறையில் பச்சரிசி மாவாலே கோலம் போட்டு, அதுக்கு மத்தியில் அரிசியோ அல்லது கொஞ்சம் நெல்லோ ஏதாவது ஒன்று எடுத்து பரப்பிக்குங்க. கொஞ்சம் பெருசாக பரப்புங்க. அந்த சொம்பையும் குத்து விளக்கையும் அதில் வைங்க. அடுத்தது விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல எய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த விநாயகர் மந்திரத்தோடு ஆரம்பிங்க. அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அடுத்தது இஷ்ட தெய்வம். இதுக்கெல்லாம் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு ஏதாவது நிவேதனமாக வச்சு படைங்க. முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. மாவிளக்கு தான் மிக சிறந்தது அன்னைக்கு. முடிஞ்சா அதை செய்யுங்க. கூடுதலாக குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், தேங்காய் இந்த மங்கள பொருட்கள்லாம் வணங்கலாம். கொஞ்சம் வசதி இருக்கு அல்லது நம்மளால முடியும், ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தானே அப்படின்னு முடின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செஞ்சுங்க, எடுத்துக்கங்க. இது எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். சுமங்கலி பெண்களுக்கு நாம் இந்த வகையில் உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஆண்களுடைய மனசில் தெய்வீகத்தன்மை ஓடும். பெண்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க. பெண்கள் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க இந்த உதவியெல்லாம் செய்யும்போது. ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே சிறந்த வெள்ளிக்கிழமை தான். முடியாதவங்க இந்த ஆடி வெள்ளின்னு ஒன்று கடைசி வெள்ளியா இருக்கும், அன்னைக்கு கண்டிப்பாக இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதனால திருமண தடை, தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம், மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா அது நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். ஏதாவது நோய் இருந்தால் உடனே சரியாகும். இதை காலையில் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மனுக்குரிய மூல மந்திரத்தை சொல்லுங்க. தயவு செஞ்சு மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்கக்கூடிய மந்திரம் இது. நீங்கள் உச்சரிக்கிற இந்த மந்திரம் இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு வழி பண்ணிடும். அதாவது அம்மா இருக்காங்க, ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தை அம்மா அப்படின்னு எங்கே இருந்தாவது கத்துச்சுன்னா எப்படி பதறும் மனசு. பதறி ஓடோடி போய் என்ன ஆச்சு தங்கமே, என்ன ஆச்சு செல்வமே, கண்ணே மணியே முத்தே, இப்படி எப்படி ஓடி போய் கேட்குறோமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கு. என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மந்திரத்தை அலட்சியமே செய்யாதீங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அம்மா மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். என்னமோ நடக்குது இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில். அத்தனை கிரகங்களும் போய் பாருங்க. அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் பதற்றம் அடைஞ்சு அங்கே போய் பாருங்க, ஏதோ ஒரு கூக்குரல் கேட்குது. ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால், 4 பேருக்கு நல்லது செஞ்சிருந்தா, உண்மையான ஆத்மாவா அது இருந்துன்னா கஷ்டப்படவே கூடாது. உடனே பாருங்கன்னு சொல்லி 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால தான் இந்த மந்திரம்ங்கிறது ரொம்ப, நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவேன். முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம், அதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா அடுத்தது நாங்கள் மந்திரத்துக்குன்னே வீடியோ பதிவிட போகிறோம், ஷார்ட்ஸ் மாதிரி. அப்போ அதை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மந்திரத்தை அம்மனுடைய மூல மந்திரம் ஓம் பிசாஸ்வத் அஜாய வித்மகே ஹட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மாறி பிரசோதயாத் அப்படிங்கிற அம்மனுக்குரிய அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. ஆடிவெள்ளி அன்னைக்கு மாலையில் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இதே மாதிரியே மாலையிலையும் இந்த பூஜை செய்யுங்க. குறிப்பாக இங்கே வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. உடனே மண் பவுடர் எடுத்து கோலம் போட்டு டக்குன்னு பரிகாரத்தை நம்ம அவசர கதையில் முடித்தோம் அப்படின்னா கடவுளும் அவசர கதையில் ஒரு டிசைனே இல்லாமல், ஒரு பொறுப்பே இல்லாமல் அதற்கான பலனை கொடுத்து விடுவார். கொஞ்சம் அலட்சியப்படுத்துவார். இது பத்தாது
அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையோட நம்பிக்கையோட இது மாதிரியான பரிகாரங்களை செய்யணும். பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து கோலம் போடுறது வீட்டில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதமும் காலையில் ஏந்திரிச்சு கோலம் போடக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களால் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியல அப்படின்னா ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ப்ராடக்டாக இவங்க கொடுக்குறாங்க. குட் பேபி 9043688626 கோலமாவு கட்டி பச்சரிசியாலையும் அது கூட 9 நவக்கிரகத்தை வசப்படுத்தக்கூடிய பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டி கொடுக்குறாங்க. அதுபோல் பச்சரிசி பவுடரும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எறும்புகள் சாப்பிடும்போது 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மலைக்காமல் காசு பணத்தை பார்க்காம இன்னும் 6 மாதத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த பச்சரிசி கோலமாவு. கட்டியாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. பஞ்சகாவியத்தில் செஞ்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி, பஞ்சகவிய தீபம், தீப எண்ணெய், அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கு தேவையானது பாரம்பரியமான தானியங்களை வச்சும் மூலிகைகளை வச்சும் பல ப்ராடக்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் கலக்கிறாங்க. தெய்வமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம குடும்பமாக இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கண்ணாப்பின்னான்னு வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலே கொடுக்குற பொருட்களை வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம சேமிக்கலாம். அப்படியான ஒரு இடம்தான் இந்த குட் பேபி. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சுத்தமான நெய் இருக்குது. பூஜைக்கெல்லாம் எல்லாமே சுத்தமாக தரமானதாக கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சுருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் அம்மனுடைய அருள் முழுசாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும். வியாபாரத்தில் போட்டி, சூழ்ச்சிகள் இதெல்லாம் இருந்து திக்கு முக்காடுறவங்க தொடர்ந்து மாரியம்மனை வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வைப்பாள். தொடர்ந்து கும்பிட முடியலனாலும் இந்த மாதம் ஆடி வெள்ளி அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன், கோவிலில் நடக்கிற திருவிழாவில் அல்லது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தயவு செஞ்சு செய்யுங்க. நோய் தாக்கம் குறையும். அதுபோல் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தில் ஜெயமே உண்டாகும். வேலை தேடி போனீங்கன்னா வேலை கிடைக்கும். தொழில் செய்யலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. டக்குன்னு கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுல ஆரம்பிச்சிருவோம். இப்படி டக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அம்மன் வழிபாட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வேப்பலை, ஒரு 3-4 வேப்பலை தினமும் காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாலே நோய் தாக்கங்கள் குறையும். உடம்புல நேர்மறை சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, கன்னி பெண்களுக்கு அதிக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் இது. அப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. உங்களால் முடிஞ்ச 7 கன்னி பெண்களுக்கு மஞ்சள் நிற புடவையை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மாரியம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல பூர்வ புண்ணிய பாவங்கள் குறையும். முழு அருளையும் பெற்று இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து விலகலாம். திருமண வரன்கள் கிடைக்கும். விபத்துகள் நடக்காது. குடும்பத்தில் மறைமுக சூழ்ச்சிகள் செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள், நமக்கு கெடுதலை செய்கிறவங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாரியம்மன் ஒரு வாராகி அம்மனா இருப்பாங்க. வந்த துன்பங்கள் எல்லாமே பறந்தோடும். இந்த மந்திரத்தை முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு 108 முறை சொல்லுங்க. 108 முறை கேளுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். அதனால் அம்மனுடைய அருளை முழுமையாக பெற்று என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த, என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். 29 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையே வெறுமை தான். என்ன செய்யறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணம் போகிறது, எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே வாழ்ந்தோம். என்னுடைய 29 வயசு வரைக்கும் ₹1 கூட நான் சேமித்தது கிடையாது. கல்யாணம் ஆச்சு, ஒரு சின்ன அக்கறை பிறந்தது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் செய்வோம். காலத்தின் கட்டாயம், குழந்தையும் இல்லை. என்னுடைய மனைவி உண்மையா தெய்வம் மாதிரி. எதையுமே கேட்டதில்லை. இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது. நான் செய்கிற வேலையிலையும் தொழிலையும் முடிஞ்ச வரைக்கும் கேட்காம நிறையாவும் செய்வேன். திடீர்னு ஒரு நாள் மாசமானாங்க. 10 வருஷம் கழிச்சு. சந்தோஷம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம். அதை கேட்டு உடனே இறந்துருந்தாலும், என்னுடைய உயிர் போயிருந்தாலும் முழு ஆத்ம திருப்தி, ஆத்ம சாந்தி அடைஞ்சிருக்கும். அப்படி ஒரு சந்தோஷங்க. குழந்தை பிறந்தது. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசாக கொடுத்தா தேவலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே நானே முடிவு பண்ணினேன். வேற எதுவுமே யோசிக்கல. முயற்சி, கஷ்டம், இரவும் பகலும் உழைச்சோம். முயற்சினா இப்படி இருக்கணுங்க. தண்ணீருக்குள்ளார ஆழத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சு மேலே வர்றதுக்கான போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டம் மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும். அப்படி போராடின, உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். ஒரு கார் வாங்கி கொடுத்தோம். பிறந்த குழந்தைக்கு பரிசா ஒரு கார். இன்னைக்கும் பெண் குழந்தை தான். யார் கார்னு கேட்டால் என் கார்னு சொல்லும். அந்த வார்த்தைக்காகவே வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், சேமிப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குழந்தை சம்பாரித்து வாங்கிக்கும். அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய
குறிக்கோள். அடுத்தது சுய தொழில் செய்கிறாங்க. ஒரு இடம் வாங்கினா நல்லாயிருக்கும், தொழில் செய்யறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் வாங்கினேன், 2 இடம் வாங்கினேன், அவங்க பேரில் எழுதி வச்சேன். உனக்குன்னு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் போதும், நான் இன்னும் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களாக இருக்கிற எப்பொழுதுமே மனைவிக்கு, மகளுக்கு, அம்மாவுக்கு, தங்கைக்கு, அக்காவுக்கு கேட்காமலே கொடுக்கணும், கேட்காமலே செய்யணும். மரியாதையும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவான். குறிப்பா நமக்காக உழைக்க வேண்டியதில்லை, பெண்களுக்காக உழைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். பெண்களை மதிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கௌரவத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்தாலே போதும், ஒரு குடும்பம் மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்துடும். ஏன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அன்பையும் புகழையும் கொடுத்தாலே நாம முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னா, பெண்களும் அம்மனும் ஒன்று. 2 பேருமே தெய்வீக சக்தி நிறைந்தவர்கள். எல்லாருமே இல்லை, உண்மையா குடும்பத்துக்கு நேர்மையா இருக்கிறவங்க அம்மனுக்கு இணையானவர்கள். முயற்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னங்க? உழைப்பு தான். அதுவும் நேர்மையாக, உண்மையான உழைப்பு. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.